தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். என்னை அனுப்பி வச்சது அந்த பரமாத்மா தாங்க. இந்நேரம் யோகிச்சிருப்பீங்க, அவரே தாங்க பிரதமர் மோடி தாங்க இப்படி லேட்டஸ்டா பேசியிருக்காரு. இதற்கு பதிலடியாக அவரெல்லாம் நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு இனிமேல் சொல்லவே முடியாதுன்னு பதிலடி கொடுத்திருக்காரு பிரகாஷ் ராஜ். சரி, மோடி ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு? குறிப்பா முஜ்ரா நடனம் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு விஷயம் எதிர்க்கட்சிகள் எல்லோரையுமே கொதிப்படைய வச்சிருக்கு. மோடியுடைய அந்த அரசியல் என்ன? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்னு பாஜக கொளுத்தி போட்டிருக்குங்க. இது அதிமுகக்குள்ளார பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. கொதிப்புல இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எடப்பாடி பதில் கொடுக்கல, அதிமுக பதில் கொடுத்திருக்கு. அவ்வளவுதான். ஏன் எடப்பாடி கொடுக்கல? என்ன நடந்துகிட்டு இருக்கு அதிமுகக்குள்ளார? ஏன் இவங்க ஜெயலலிதாவை அப்படி அடையாளப்படுத்துறாங்க? இதற்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த அரசியல் என்ன? இப்படி எக்கச்சக்கமான பரபரப்பு சம்பவங்கள் இருக்கு இல்லையா? அதை விரிவாக அலசுவது தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோசே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். தெய்வ மகன் இல்லை இல்லை டெஸ்ட் டியூப் பேபி. மோடி வெர்சஸ் பிரகாஷ் ராஜ். முஜ்ரா நடனம், கொதிக்கும் எதிர்க்கட்சிகள். மக்களவை தேர்தல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அதுல அந்த தேர்தல் பரப்புரைக்கு நடுவே அடிக்கடி தனியார் தொலைக்காட்சிகளுக்கும் பேட்டியும் கொடுத்துட்டு இருக்காரு. வேற யாரும் இல்ல, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிங்க. அந்த வகையில தான் சமீபத்துல அவர் பேசின விஷயம் என்னப்பா அப்படின்னு எக்கச்சக்கமாக வைரல் ஆகியிருக்கு. அந்த பரமாத்மா தான் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்த நான் நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் என்னை பூமிக்கும் அனுப்பி வச்சிருக்காரு. பயாலஜிக்கலாக நான் பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் சாதாரண மனிதர்களுக்கு இருப்பது போல கிடையாது. கடவுளால் மட்டுமே இத்தகைய ஆற்றலை கொடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப உணர்வு பூர்வமாகவே உருகி இருந்தாரு அந்த பேட்டியில. இதெல்லாம் பார்த்துட்டு தான் பாஜகவினர்லாம் ஆஹா எல்லாமே உண்மைங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஆதரவா பேச, என்னப்பா அவர் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்காரு, பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சிருந்தாங்க. குறிப்பாக மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சரான மம்தா அவர்கள் பொய்களை பேசவும், கலவரத்தை தூண்டவும், மக்களை சிறையில் அடைக்கவும், ரவுடித்தனம் செய்யவும், ஏழை மக்களுக்கான நிதியை தடுக்கவும் கடவுள் தூதுவரை அனுப்புவாரா? உண்மையிலேயே கடவுள் நிச்சயமா அப்படி ஒரு செயலை செய்யவே மாட்டாரு அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காங்க. அடுத்து காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் எம்பி திரு ராகுல் காந்தி தன் பங்குக்கு கடவுள் அனுப்பி வச்சான்லாம் சொல்லிட்டு இருக்காரு. மக்கள் கொரோனாவில் இறந்துகிட்டு இருந்த நேரத்தில் இவர் என்ன சொன்னாரு? பிரதமர் மோடி டார்ச் லைட் அடிக்க சொல்லிட்டு இருந்தாரு. கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் அதானி அம்பானி உள்பட தனது நண்பர்கள் சொல்வதை மட்டுமே செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா ஏழை மக்கள் கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு இதெல்லாம் கேட்டா மட்டும் நம்முடைய பிரதமர் மோடி அப்படியே அமைதியாகிறாருங்க அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காரு ராகுல் காந்தி. இப்படி எல்லா பக்கமும் எதிர்ப்புகள் வந்தாலும் இது பற்றி எல்லாம் கவலைப்படாம சளைக்காம அடுத்து இதே விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு பிரதமர் மோடிங்க. தன்னுடைய அடுத்த பேட்டியில என்னை பித்து பிடித்தவன் அப்படின்னு சிலர் சொல்லக்கூடும், ஆனாலும் கடவுள் சில நல்ல விஷயங்களை செய்யணுங்கிறதுக்காக தான் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. அந்த செயல்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டா என்னுடைய பணி முடிஞ்சிருங்க. நான் கடவுளிடம் என்னை முழுமையாக ஒப்படைத்து கொண்டதற்கு இவை எல்லாமே காரணங்க அப்படின்னு கடவுளுக்காகத்தான், கடவுள் தான் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்காரு பிரதமர் மோடி. இந்த முறை இதற்கு அழுத்தமாக பதிலடி கொடுத்தவர் ஒரு முக்கியமான திரைக்கலைஞருங்க. இங்க சென்னையில விடுதலை சிறுத்தைகளுடைய விருது வழங்கும் விழாவில் அம்பேத்கர் சுடர் விருதை பெற்றாரு திரு பிரகாஷ் ராஜ். இந்த மேடையில தான் ஒரு கலைஞன் கோழையானால் ஒரு சமூகமே கோழையானதற்கு சமம்ங்க. ஸோ சமூகத்தில் சுத்தி நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் மீது கலைஞன் கவனம் செலுத்தணும். இங்க ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு தெய்வத்தின் பிள்ளை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. மக்களை பத்தி அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. அவரெல்லாம் பார்த்து நீ எல்லாம் மனுஷனா அப்படின்லாம் இனிமேல் கேட்க முடியாது. தெய்வம் நம்மளை சோதிக்குதுங்க அப்படின்னு தாங்க சொல்ல முடியும் அப்படின்னு வேடிக்கையாக பதிவு செஞ்சாருங்க. தொடர்ந்து பிரதமர் எனும் மன்னருக்கு நம்முடைய பசி எப்படி புரியும்? மக்கள் வேலைக்கு அந்த பக்கம் நிக்கிறாங்க. மக்களுடைய வியர்வை வழி அவருக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். உண்மையில அவர் தெய்வ மகன் கிடையாதுங்க, டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு கடுமையான பதிலடிகளை அந்த மேடையில பதிவு செஞ்சாரு திரு பிரகாஷ் ராஜ். இப்படி எல்லா பக்கமும் அணைக்கட்ட அதை பற்றிலாம் கவலைப்படாம அடுத்த ஒன்றையும் கொளுத்தி போட்டிருக்காரு பிரதமர் மோடி. அதுதாங்க முஜ்ரா நடனம்.
அப்படின்னா என்ன, என்ன பேசினாரு பிரதமர் மோடி, அவருடைய வாய்ஸ்லேயே அப்படியே வந்துட்டு பதிவு செய்யலாம். பீகார் பாடலிபுத்திரத்தில் அங்கே வந்துட்டு மக்களவை தேர்தலுக்காக வந்துட்டு பரப்புரை செஞ்சிட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் தான் எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி சமூகங்களுடைய உரிமைகளை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பதற்கான இந்தியா கூட்டணியுடைய முயற்சியை நான் முறியடிப்பேன், அதாவது அங்க இடஒதுக்கீடு சம்பந்தமான சில விஷயத்தை வந்துட்டு பேசியிருக்காரு. அடுத்து அவர்கள் அடிமைகளாக இருந்து கொண்டு, அதாவது இந்தியா கூட்டணியை சொல்றாரு, தங்களது வாக்கு வங்கிக்காக அழகிகள் போல முஜ்ரா நடனம் ஆடுகின்றனர். பாடலிபுத்ரா தொகுதி பாஜக வேட்பாளர் ராம் கிருபால் யாதவுடைய பெயர்ல ராம் இருப்பதால அதை கேட்டு முகம் சுளிக்கும் அளவுக்கு ராமரை எதிர்க்கட்சிகள் வெறுக்கின்றன. பிரதமர் நாற்காலிக்கு இந்தியா கூட்டணி மியூசிக்கல் சேர் விளையாடுகிறது அப்படின்னு மோடி பேசியிருக்காருங்க. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் கட்சி அறிக்கை போல இருக்கு, சிறுபான்மையர் பற்றி மட்டும் இருக்கு அப்படிங்கிற ரீதியில விமர்சனங்களை முன் வச்சாரு. அப்புறம் ஊடுருவல்காரர்கள், அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்பவர்களுக்கு வந்துட்டு செல்வங்களை பகிர்ந்து கொடுத்துருவாங்க, பட்ஜெட்ல வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு சிறப்பு சலுகை கொடுப்பாங்க, இடஒதுக்கீடு மத ரீதியாக கொடுப்பாங்க, இந்து மன்னர்களை டார்கெட் பண்ணி பேசுறார் ராகுல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் மறந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு தொடர்ந்து ஏதாவது தினந்தோறும் வந்து பரப்புரையில பேசிட்டே இருந்தாரு. சரி, அந்த முஜ்ரா நடனம் அப்படின்னா என்னன்னா, முகலாயர்கள் ஆட்சி காலத்துல உருவான ஒரு நடனம் தாங்க இந்த முஜ்ரா நடனம்ங்க. முகலாயர்களுடைய சாம்ராஜ்யத்துல ஆட்சியாளர்களுக்கு மிக நெருக்கமான உயர் வகுப்பினர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இரவு நேரத்துல ஒன்று கூடி பொழுதை கழிப்பது வந்துட்டு அவங்களுடைய வழக்கமா இருந்ததுங்க. அந்த நேரத்துல தான் அவங்க முன்னாடி சிற்றின்ப நடன மங்கைகள் நாட்டியம் ஆடுவாங்க. அதுதான் முஜ்ரா நடனம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. தற்போதைய நவீன காலத்திலும் சில இடங்கள்ல இந்த முஜ்ரா நடனம் இருக்கு. குறிப்பா மகாராஷ்டிராவில் அப்புறம் மும்பையில பார்த்தோம்னா கேளிக்கை நடன விடுதிகள்ல வந்துட்டு இந்த ஆட்டம் வந்துட்டு ரொம்பவே பிரபலம்ங்க. அந்த விடுதிகளில் நடன மங்கைகள் ஆடும் ஆட்டத்துக்கு முஜ்ரா அப்படிங்கிற பெயர் இருக்குங்க. கடந்த 2005ஆம் ஆண்டுல இந்த நடனத்துக்கு வந்துட்டு மகாராஷ்டிராவில் வந்துட்டு தடை விதிச்சப்ப ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்லாம் அப்ப குரல்கள் வந்துட்டு ஓங்கி ஒலித்தது. அது ஒரு தனி விஷயங்க. இப்பவும் மகாராஷ்டிரா, பீகார் உட்பட சில மாநிலங்கள்ல முஜ்ரா நடனம் நடன கலைஞர்களால ஆடப்பட்டு கொண்டுதாங்க இருக்கு. இதுதாங்க முஜ்ரா குறித்த ஒரு சுருக்கமான வரலாறு. இந்த நடனத்தை தான் குறிப்பிட்டு பிரதமர் பேசியது ஒரு மோசமான பேச்சு அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் கடுமையாக பதிலடி கொடுக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரான திரு மல்லிகார்ஜுன கார்கே முஜ்ரா நடனம் குறித்து பேசி பீகார் மக்களை ரொம்பவே வந்து அவமதித்து விட்டார் பிரதமர் மோடி. ஏன்னா முஜ்ரா நடனம் அதிகமாக ஆடப்படுவது பீகார்ல தான், சோ அந்த வாக்காளர்களை அவர் வந்துட்டு அவமதித்திருக்கிறார் அப்படின்னு கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து பிரதமருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த AIMIM கட்சியுடைய தலைவரான திரு ஓவைசி, பிரதமர் பதவியில் இருக்கக்கூடியவர் பேசக்கூடிய மொழியாங்க இதுதான் அந்த பதவிக்கு அழகா, இப்படியாக பேசுறது எங்ககிட்ட ஆட்கள் இல்லைன்னு நினைக்கிறாரா பிரதமர் மோடி? 2000 சதுர கிலோமீட்டர் இந்திய நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த விவகாரத்துல மோடி அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த விவகாரத்துல பிரதமர் மோடி டிஸ்கோ டான்ஸ் ஆடுகிறாரா அப்படின்னு நான் கேட்கிறேங்க அப்படின்னு தன் பங்குக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சாரு திரு ஓவைசிங்க. அடுத்து திருமதி பிரியங்கா காந்தி, திரு தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட பலருமே வந்துட்டு கடுமையாக கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. சரி, பாஜக குறிப்பாக இப்படியான பரப்புரைகளை மையப்படுத்துவது அதனுடைய பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்கத்துல இருந்து சொன்னதுதான். தொடர்ந்து இந்தியா கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் சிறுபான்மையினருக்காக மட்டும்தான் அவங்க பணியாற்றுகிறார்கள் அப்படிங்கிறத பதிவு செய்தபடியே இருந்தா சிறுபான்மையினர் வாக்குகள் அந்த பக்கம் போனாலும் கூட பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வாக்குகளை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதால தான் எதையாவது ஒன்றை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே அவருடைய பேச்சுக்கள் தேர்தல் விதிகள் படியே தவறானது, அதாவது சாதி மத இன இதை குறிப்பிட்டு வந்துட்டு பரப்புரை செய்யக்கூடாது, அதெல்லாம் விதிகள்லயே இல்லை அப்படின்னு தெளிவாக இருந்தும் கூட தொடர்ந்து அப்படியான பரப்புரையை மோடி கையாளுகிறார். இதை தான் இந்தியா கூட்டணி கட்சியினர் குற்றச்சாட்டுகளாகவே முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திட்ட பல முறையிட்டாங்க. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தரப்புக்கும், அதாவது காங்கிரஸ் கட்சிக்கும் சரி, திரு ராகுல் காந்தி, இந்த பக்கம் பிஜேபி திரு மோடி அவருக்கும் வந்துட்டு நோட்டீஸ் அனுப்பியதோடு தேர்தல் ஆணையம் அப்படியே வந்துட்டு அமைதி காக்க தொடங்கிட்டாங்க. ஒரே லைன் தாங்க, இந்துத்துவ வாக்குகளை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரத்தான் இப்படியான பரப்புரைகளை பாஜக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் முடிகிற வரை இப்படியான பரப்புரைகள் தொடரும்.
திரு உத்தவ் தாக்கரே அவங்களும் நாங்களும் இந்துக்களுக்காக தான் போராடுகின்றோம், ஆனா அது வெறுப்பு பிரச்சாரத்தை நாங்க கையாளுவதில்லை, மோடி மாற்று மதத்துக்கிட்ட வெறுப்பு பிரச்சாரத்தை கையாளுகிறார் அப்படின்னு மோடி கையில் எடுக்கக்கூடிய இந்துத்துவ வாக்குகளுக்குள்ளாரியே ஒரு பிளவையும் ஏற்படுத்துறாரு. இது பாஜகவையும் கொஞ்சம் அசைச்சு பார்க்குது. ஸோ இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்க கூடாது அப்படிங்கிறதாலேயே தொடர்ந்து தங்களுடைய பரப்புரைகள்ல இந்த மாதிரி விஷயங்களையே பதிவு செய்து கொண்டே இருக்காங்க பாஜகவுடைய தலைவர்கள் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர், கொளுத்தி போட்ட பாஜக தலைவர்கள், சீரிய ஜெயக்குமார் பயத்தில் எடப்பாடி, மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா அவர்களை அவங்க ஒரு சிறந்த இந்துத்துவ தலைவர் அப்படின்னு கொளுத்தி போட்டிருக்காருங்க. வேற யாரும் கிடையாது, பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை. இது ஜெயலலிதா பற்றாளர்கள், திராவிட பற்றாளர்களை ரொம்பவே கொதிப்படைய வைத்ததுங்க. உண்மையிலேயே அதிமுக கிட்ட இருந்து உடனடி பதிலடி வந்திருக்கணும், ஆனா வேறொருத்தர்கிட்ட இருந்து ஒரு பதிலடி அறிக்கை வந்தது. என்ன அப்படின்னா, அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்கு தெய்வ நம்பிக்கை இருந்ததுங்க, ஆனா என்றைக்கும் மத நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. எல்லா மதத்தினரையும் சமமாக நினைத்தவங்க தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா. அவங்க சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்லாம் பெயர் பெற்றவங்க. நம்முடைய தமிழ் மண்ணில் ஒப்பற்ற திராவிட தலைவியாக இருந்தவங்க தான் ஜெயலலிதா அவர்கள். அவங்கள ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார சுருக்கிடக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டன அறிக்கையும் வந்தது. வேற யாரும் இல்ல, திருமதி வி.கே. சசிகலா அவங்க கிட்ட இருந்துதான். ஆனா உண்மையிலேயே அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருந்து தான் உடனடி கண்டன பதிலடிகள் வந்திருக்கணும், ஆனா அவர் வாய் திறக்கல. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவர் மட்டுமே காட்டமான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையில மாண்புமிகு அம்மா அவர்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவங்க, தன்னுடைய ஆட்சி காலத்துல எல்லா மதங்களுக்கும் பொதுவானவராகத்தான் தன்னுடைய ஆட்சியை நடத்தினாங்க. அதனால அண்ணாமலை தன்னுடைய சொந்த அரசியல் லாபத்துக்காக தமிழ்நாட்டில் தன்னை அடையாளப்படுத்திக்கணுங்கிறதுக்காக எந்த நோக்கத்திலும் அம்மா அவர்களை இந்து மதத்தை மட்டுமே சார்ந்தவர் அப்படின்னு அவங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில வேணும்னே பேட்டி கொடுப்பது கடும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு தன்னுடைய பதிலடியை அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் மீண்டும் இதை பரபரப்பாக்குற மாதிரி ஜெயலலிதா அவர்கள் ஒரு சிறந்த இந்துத்துவ தலைவர் அப்படின்னு அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காங்க முன்னாள் ஆளுநரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன். இப்ப இதை எதுக்கிறதுக்கு யாரை வச்சு பதிலடி கொடுக்க போறாரோ என்னவோ எடப்பாடி. ஏன்னா அண்ணாமலைக்கு ஜெயக்குமாரை வச்சு பதிலடி கொடுத்தாரு இல்லையா, உண்மையிலேயே எடப்பாடி அவர் தான் கடுமையாக கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கணும். சொந்த கட்சிக்குள்ளார தன்னுடைய நாற்காலியை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒற்றை தலைவராக வருவதற்காக எத்தனை ஒரு யுத்தத்தையே நடத்தினாரு. அப்படி இருக்க தன்னுடைய கட்சியுடைய தலைவர் குறித்து மாற்று கட்சியினர் தவறான அடையாளத்துக்குள்ளார அவங்கள அடைக்க முயற்சி செஞ்சா இவர் கொதிச்சிருக்கணும்ல, ஆனாலும் அமைதியாவே இருக்காரு. ஒருவேளை எதிரில் நிற்கிறது பாஜக அப்படிங்கிறதால அப்படியே பயந்து பம்மி அமைதியா இருந்துட்டு இருக்காரோ அப்படின்னு பதிவுகள் சமூக வலைதளங்கள்ல வட்டம் அடிக்குதுங்க. அரசியல் விமர்சகர்களும் இந்த பார்வையை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர், கொளுத்தி போட்ட பாஜக, பின்னணியில் ஓடும் அரசியல் இதுதான். ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் அரசியல் ரீதியாக இப்படி ஒன்றை கொளுத்தி போட்டிருக்காங்க இல்லையா. இதற்கு பின்னணியில் ஓடுகின்ற அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா 2-3 விஷயங்கள் பட்டியலிடுறாங்க. முதன்மையாக அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்து மத சார்பு வாக்குகள், ஒன் சைடு எடுக்கப்படுகின்ற அந்த வாக்குகள் இருக்கு இல்லையா, அதை குறிவைத்து தான் பாஜக தலைவர்கள் இப்படி ஒரு கருத்தை போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிறுபான்மையினருடைய வாக்குகளை மையமிட்டு தான் அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே பாஜகவை விட்டு வெளியேறினாங்க. ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினர் வாக்குகள் வரணும், போன சட்டமன்ற தேர்தலில் மிஸ் பண்ணிட்டோம், இப்போ வந்தாதான் அது இந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லாம அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கும் கை கொடுக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறினாங்க அதிமுக. ஸோ அந்த பழைய பகையும் வைத்து தான் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்னு கொளுத்தி போட்டிருக்காங்க பாஜகவுடைய தலைவர்கள். இப்ப சிறுபான்மையினருடைய வாக்குகள் கிட்டையும் ஒரு சலசலப்பு ஏற்படும், ஒரு குழப்பங்கள் ஏற்படலாம். அதிமுக பக்கம் சிறுபான்மையினர் வாக்குகளும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாங்க. அடுத்து பாஜகக்குள்ளாரியே எக்கச்சக்கமான குழப்பங்கள் பஞ்சாயத்துகள் ஓடிக்கொண்டிருக்கு. ஸோ அதுல இருந்து திசை திருப்புறதுக்காகத்தான் இப்படி வேற ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிறாங்க அவருக்கு எதிரானவர்கள்.
நம்ம காணொளியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் நீங்களே காரணம் அப்படின்னாரு கௌதம புத்தர் அவர்கள்ங்க. அதே நேரத்துல அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் காரணமாக இருப்பது ஆட்சியாளர்களும் அரசியல் களத்துல இருக்கிறவங்களும். ஸோ மக்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமே கொடுக்கக்கூடியவர்கள் தான் ஒப்பற்ற தலைவர். அரசியல் களத்துல இருப்பவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்புறோம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ நோட்புக்ஸ், மினிமல் ஃபீஸ், லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட் மற்றும் பேங்க் லோன் வசதிகளும் உண்டு.